அனைவருக்கும் இனிய வணக்கம். இது ஒரு மெட்ரஸுக்கு கொட்டனில் கவர் எப்படி தைக்கிறது என்றதற்கான வீடியோ. என்னுடைய மெட்ரஸினுடைய நீளம் 200 சென்டிமீட்டர், அதனுடைய அகலம் 90 சென்டிமீட்டர். அதற்கான அளவுகள் உயரம் இருக்குது, உயரம் 14 சென்டிமீட்டர். அப்போ மெட்ரஸினுடைய நீள அகலத்தை சரியான கணக்கு எடுத்தால் தான் அதுக்கான கவர் சரியாக வரும். துணி பத்தாமல் இருந்ததுனால நான் பொருத்தி இருக்கிறேன். அந்த எடுத்த அளவை இப்போ நான் 4ஆக மடித்து வச்சிருக்கிறேன். நான்காக மடித்ததுனால இப்போ அதனுடைய அதாவது ஒரு பக்கம் அகலம் பாதி தான் மடிபட்டிருக்குது. அப்போ 45 சென்டிமீட்டர் ப்ளஸ் 1 46 சென்டிமீட்டர் வைக்க வேண்டி இருக்கும். அது தையலுக்காக 1 சென்டிமீட்டர் விடுறேன். அதாவது அகலம் 46 சென்டிமீட்டரை நான் அளந்து மார்க் பண்ணுறேன். நீளம் 200 சென்டிமீட்டர், அதை பாதியாக மடிச்சிருக்கிறதுனால அது 100 சென்டிமீட்டர், அதாவது 2 மீட்டர் என்று சொல்லியிருக்கிறேன். பாதியாக மடிச்சிருக்கிறேன். அப்போ 100 சென்டிமீட்டர். பாருங்கள், அகலம் 46 சென்டிமீட்டரோட ப்ளஸ் 28 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க வேணும் அந்த துணி. இருந்தால் உயரம் இருக்கிறது, அந்த மெட்ரஸினுடைய உயரம் 14 சென்டிமீட்டர் ப்ளஸ் 14 சென்டிமீட்டர் உள்ள டக் பண்ணுறதுக்கு தேவைப்படும். அப்போ 28 சென்டிமீட்டர் அதிகமான அகலம் இருக்க வேணும். அப்போ 46 சென்டிமீட்டரோட ப்ளஸ் 28 இருக்க வேணும். அதே நேரத்தில் நீளம் 200 சென்டிமீட்டர்னு பாதியாக மடிச்சிருக்கு. அப்போ 100 சென்டிமீட்டரோட ப்ளஸ் 28 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க வேணும். அதாவது 4 பக்கமுமே 28 சென்டிமீட்டர் அதிகமாக இருக்க வேணும் அந்த துணி. இப்போ அந்த மூலையில் அளந்த 28 சென்டிமீட்டர் இந்த பக்கம், அடுத்த பக்கம் 28 சென்டிமீட்டர் அளந்திருக்கும். அந்த 28 சென்டிமீட்டரை ஒரு டானாப்படை வந்திருக்கும். அதை வெட்டி எடுத்துக்கொள்ள வேணும். வெட்டி எடுத்து அந்த 4 மூலைகளையும் ஒன்றோடு ஒன்று சேர்த்து பொருத்தி தைக்க வேணும். நான்கு மூலைகளையும் இதே மாதிரியே பொருத்தி தைக்க வேணும். 4 மூலைகளையுமே இப்படி பொருத்தி தைச்சதுக்கு பிறகு ஒரு மூலை 4 மூலைகளையுமே நாங்கள் இதில் எலாஸ்டிக் வச்சு சுருக்க வேணும். அதுக்கான அளவு 28 அல்லது 30 சென்டிமீட்டர் அந்த பொருத்தின இடத்துல இருந்து ஒரு பக்கம்
28, அடுத்த பக்கம் 28, அதை அளந்து கொள்ள வேணும். பிறகு எலாஸ்டிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள். எலாஸ்டிக்கில் வந்து எவ்வளவு நீளத்துக்கு நாங்கள் தைக்க வேணுமோ அதனுடைய பாதி அளவு எலாஸ்டிக் இருந்தால் போதுமானது. இப்போ வந்து இதில் வந்து 30, 60 சென்டிமீட்டர் நீளம் தைக்க வேண்டியிருந்ததுனால பாதி 30 சென்டிமீட்டர் அல்லது 28 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். இதுபோல் 4 எலாஸ்டிக் துண்டுகளை நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஓரத்தில் வந்து எலாஸ்டிக்கை வச்சு நல்லா இழுத்து இந்த ஜிக்ஸாக் தையல் போட்டு தைக்க வேணும். அதுதான் இழுக்கிறதுக்கு சுருங்கிறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தைச்சிருக்கிறேன். நான்கு மூலைகளுக்கும் இந்த மாதிரி தைத்ததுக்கு பிறகு அதை மடித்து ஓரங்களை தைக்க வேணும். சுற்றி ஓரங்களை தைத்து முடிக்க வேணும். இந்த தைத்து நான் என்னுடைய மெட்ரஸுக்கு போட்டுட்டு ரொம்ப அழகாக அதை அமைந்திருக்கிறது. நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.